ஒரு ஓவியத்தை பார்த்தால் ஓவியன் நினைவுக்கு வருகிறான். ஒரு கட்டடத்தை பார்த்தால் பொறியாளர் நினைவுக்கு வருகிறான். ஆனால் பிரம்மாண்டமான இந்த உலகத்தை பார்க்கும்போது அதை உருவாக்கியவனை விட்டுவிட்டு ஏன் வெறும் படைப்புகளை மட்டும் வணங்கிக் கொண்டிருக்கிறோம்? நாம் தேடும் இறைவன் சிலைகளுக்குள் இருக்கிறானா அல்லது சிந்தனைக்குள் இருக்கிறானா? நண்பர்களே, உங்கள் வேதமான ரிக்வேதம் 10:129 நாசதீய சூக்தம் பிரபஞ்சத்தின் தொடக்கத்தை பற்றி பேசுகிறது. அது ஒரு ஆதிமூலத்தை பற்றி சொல்கிறது. ஆனால் இன்று நாம் காண்பது என்ன? மனிதர்களை போன்ற உருவங்கள், அவர்களுக்குள் சண்டைகள், பசி, தாகம் என எல்லாமே மனித பலவீனங்கள். சற்று சிந்திப்போம். படைப்பவன் படைப்பாக மாற முடியாது. கார் மெக்கானிக் காராக மாற வேண்டிய அவசியமில்லை. அப்படி இருக்க கடவுள் ஏன் மனித உருவில் வர வேண்டும்? இந்த பிரபஞ்சம் ஒரு ஒழுங்கில், ஆர்டரில் இயங்குகிறது. 2 கடவுள்கள் இருந்தால் இங்கே முரண்பாடு ஏற்படும். ஒரே ஒரு அதிகாரம் மட்டுமே இந்த பேரண்டத்தை வழிநடத்த முடியும். உங்கள் பகவத்கீதை 7:20 சொல்கிறது, யார் அறிவை இழந்திருக்கிறார்களோ அவர்கள்தான் தங்களின் இச்சைகளுக்காக மற்ற தெய்வங்களை நாடுகிறார்கள் என்று. அப்படியென்றால் உண்மையான இறைவன் யார்? உண்மையான இறைவன் அல்லாஹ். அவன் ஒருவன் மட்டுமே, மோனோதீசம். அவனுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அவனுக்கு உருவங்கள் கொடுத்து நாம் அவனை சிறுமைப்படுத்த கூடாது. அவன் நம் இதய துடிப்பை விட நெருக்கமானவன். அவனை அடைய எந்த இடைத்தரகரோ சிலைகளோ தேவையில்லை. என்னை அழையுங்கள், நான் பதிலளிக்கிறேன் என்கிறான் அந்த ஏக இறைவன். மதங்களை விட்டு தள்ளி நின்று ஒரு நிமிடம் உங்கள் பகுத்தறிவை கொண்டு யோசியுங்கள். முன்னோர்கள் செய்தார்கள் என்பதற்காகவே ஒரு தவறை தொடர வேண்டுமா, அல்லது உண்மையை உணர்ந்து அந்த ஒரே இறைவனை பணிய வேண்டுமா? தேடலை தொடங்குங்கள், உண்மை உங்களை வந்தடையும்.